குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் உள்ள இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் 18 தொழிலாளர்கள் இறந்தனர். அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையில் இருந்த சுமார் 400 டன் இறால், மீன், நண்டு உள்ளிட்ட கடல் உணவுப் பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன. தற்பொழுது தொழிற்சாலையில் இருந்த சுமார் 1 டன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக டேங்கர் லாரியில் மாற்றி அதை வழங்கிய நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் இன்று மற்றும் நாளையும் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கையாக தொழிற்சாலையை சுற்றியுள்ள 500 மீட்டர் பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 300 மீட்டர் சுற்றளவில் உள்ள தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகளில் இருந்த மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த பணிகளை திருவள்ளூர் கலெக்டர் கவிதா நேரில் ஆய்வு செய்தார். அமோனியா வாயு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தார். கன்னிகைப்பேர் கிராமத்துல நம்ம அந்த அமோனியா வாயு தனியார் நிறுவனத்துல லீக் ஆன இன்சிடென்ட் அடுத்து உடனடியாக அந்த லீக் கட் பண்ணி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பாதிக்கப்பட்டவர்களை ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம். இப்போ அங்கேயே அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல 1.5 to 2 டன் அமோனியா இருக்கு. அது அங்கேயே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு நம்ம பாதுகாப்பான முறையில அந்த அமோனியாவை அகற்றுவதற்கான நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு காலையில இந்த 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த பணிகள் நடைபெறும். இருட்டினதுக்கு அப்புறம் நம்ம அந்த பணியை நிறுத்திடுவோம் 5 மணியோட. அதுக்கு அடுத்து நாளை காலை திரும்பியும் 9 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். 2 தினங்கள்ல அந்த ப்ராசஸ் முடிஞ்சிரும். இந்த நடவடிக்கை மேற்கொள்வதை அடுத்து இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற 300 மீட்டர் தொலைவில் இருக்கிற வேற ஹவுசஸ், அதர் இண்டஸ்ட்ரி அதுலலாம் இருந்து பணியில இருங்கவங்களுக்கு எல்லாமே விடுமுறை கொடுத்து அவங்களெல்லாம் அனுப்பிட்டோம். இந்த இண்டஸ்ட்ரிக்கு அருகாமையில் இருக்கிற 300 மீட்டருக்கு வெளியே தான் குடியிருப்புகள் இருக்கு. உள்ளூர்ல குடியிருப்புகள் எதுவும் இல்லை. அதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டும் சொல்லியிருக்கோம். இங்க வேடிக்கை பார்க்க வர வேண்டாம், ஆர்வம் மிகுதியால கூட்டம் கூட வேண்டாம், இந்த பக்கம் வர வேண்டாம், அவங்கவுங்க குடியிருப்புகள்லயே இருக்குமாறு சொல்லியிருக்கோம். அமோனியா லீக்கேஜ் இருந்தா உடனடியாக அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க எல்லாம் சேஃபர் ஜோன்ல தான் இருக்கிறதுனால பதற்றம் அடையாமல் இருக்கணும். அப்படி ஏதோ லீக் இருந்தா ஈர துணியை மூக்குல கட்டிட்டு நம்ம ஹெல்த் சப்போர்ட்டுக்காக போகணும் அப்படிங்கறது ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மூலமாவும் அறிவிச்சிருக்கோம். இங்க உள்ளார ஒரு டெக்னிக்கல் டீம் ஒரு 15 பேர் இருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற டெக்னிக்கல் டீம், டிஷ் பொல்யூஷன் அவங்க எல்லாம் இந்த உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஆப்ரேஷன்ஸ் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வெளியவே இமீடியட்டா அந்த வாசல்லையே ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் டீம், NDRF உள்ளார ஏதாவது ஒரு இஷ்யூனா போய் ரெஸ்கியூ பண்றதுக்கு NDRF டீமும் இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 300 மீட்டர் தொலைவில் 2 பக்கத்துலையும் திரும்பி இங்கேயும் NDRF, போலீஸ் அண்ட் அதர் ரெவென்யூ டீம்ஸ் எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. இது இல்லாம மொபைல் அமோனியா லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மொபைல் லேப் வெஹிக்கிள் ஒன்றும் அந்த பெரிமீட்டர்ல 300 மீட்டர்ல அங்க வச்சிருக்கோம். அதோடதையும் இங்க நம்ம சயின்டிஸ்ட் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. லீக்கேஜ் இருந்தா கேஸ் வெளியே வரும்போதே தெரிஞ்சிரும். துல்லியமா எவ்வளவு குவான்டிட்டி வருதுங்கிறதையும் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இதுல பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் பாதுகாப்பான முறையில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.